ஒரு சேயிங் இருக்குது, உங்க மைண்ட் மாறாம உங்க லைஃப் மாறாது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. இததான் நான் பேச வரேன். அதாவது இன்னைக்கு நான் சின்ன வீட்ல இருந்தேன்னா பெரிய வீட்டுக்கு போயிட்டேன். நான் இப்ப சின்ன வேலையில இருந்த பெரிய சம்பளத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் இதை அனுபவிக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். அந்த மாற்றங்கள் நம்ம மாறுறதுனால, அக்செப்டிங் கிரைஸ்ட், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் கொடுக்கிற மாற்றங்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம மைண்ட் மாறாம நம்மளுடைய லைஃப் மாற முடியாது. அதை யோசிச்சுங்க. லைஃப் மாற முடியாது. இங்க மாறணும். இங்க மாறினாதான், நம்ம மைண்ட் மாறினாதான், நான் ஏன் இதை செய்யறேன்? உட்காந்து யோசித்தாலே நல்லது. உட்காந்து யோசிக்காம நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை நம்மளுக்குள்ள ஒரு குழப்பத்தை போட்டு வச்சுக்கிறோம். அப்ப அதாவது டிரான்சிஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்லா இருக்குதுல்ல இந்த வார்த்தை கேட்கறதுக்கு. ஒரு டிரான்சிஷன் ஏற்படுதுனாக்கா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான். மாற்றங்களுக்கு மாற்றங்கள். சோ இது ஏற்படணும். நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் நம்மளுக்குள்ள. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனாக்கா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் மாற மாட்டாங்க. ஐயோ எஸ்அப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜென்மத்துக்கும் மாற மாட்டாங்க. 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா அப்படின்ட்டு நாட்கள் போய்கிட்டே இருக்கும். அவங்க சாகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா சரியான மனுஷன், ஒரு மாற்றம் கிடையாது, சாகுற வரைக்கும் அப்படியே இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பேர் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சாகுற வரைக்கும் மாற்றங்களே இருக்காது. ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற காரியம் டிரான்சிஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தக்குள்ள இருக்குதுனாக்கா எப்போதுமே கர்த்தர் நம்மளை தேடிட்டு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். சோ பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கங்க. மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அங்க ஏற்படுகிற சில விபரீதங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மாற்றங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலனாக்கா என்ன லைஃப்ல என்ன நடக்கும்? என்ன பெருசா நடந்துற போகுது? நம்ம தான் மாற்றத்துக்கு இடம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது. சில காரியங்கள் மாற்றங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலனாக்கா, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்களேன், இதுதான் நடக்கும், நிச்சயமாக இதுதான் வரும். அந்த மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா நிச்சயமா அங்க கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், பிடிவாதம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அடுக்கிட்டே போலாம். அடுக்கிக்கிட்டே போலாம், நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். ஒரு மாற்றங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா, கசப்பு வந்துருச்சுனாக்கா ஐயோ, எல்லாம் வேலைகளுக்கு போனா அங்க மாற்றங்கள் கொடுக்க முடியல, அவங்க மேல எனக்கு கசப்பா இருக்குது, அவங்கள பிடிக்கல. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா அந்த கசப்பு எடுக்கவே முடியாது. வெறுப்பு வந்துருச்சுன்னா அந்த வெறுப்பை எடுக்கவே முடியாது.